ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பொடலங்காய் கூட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொடலங்காய் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 kg இருக்கும். தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா இந்த பொடலங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும். இதை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா, ஒரு 3 சில் தேங்காய் இருக்கும், 1 டீஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது லைட்டாக இந்த தண்ணி இருக்குது. ஸோ இதோடு சேர்த்து நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு. அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த பொடலங்காய் கூட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கிளறி விடுங்க. இந்த தண்ணி எல்லாம் நல்லா லைட்டாக வத்துற அளவுக்கு நீங்கள் இதில் வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு சால்ட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வத்திருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொடலங்காய் கூட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.